அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாத பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன். தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க. அது எதிர்பார்ப்புகளை இருந்துகிட்ருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் உங்களுக்கு அற்புதமான பெயர்ச்சிகள் வருதுங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் 29 அதே போல் மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, 2 பெயர்ச்சியும் வருது. மொத்தம் 4 கிரகங்கள் பெயருது. அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து, அதாவது தை மாதமும் பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடகராசிங்க. அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறக்காக 2 ஆண்டுகள் அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம். அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்ட்டுங்க. மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம். ராகு ஜென்மத்திலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கிளைண்ட்ஸ் நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க. இப்படி நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க. இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள். மகரத்தில் தான் சூரியன் வரார். அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது. அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும். மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க. தை பொங்கலோடு பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லையும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி, இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல். இப்போ தைப்பொங்கல், அதே போல் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், உழவர் தினம், அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம். அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அமாவாசை தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான, அதாவது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம். முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம்தான் ஸ்பெஷல். ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க, இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு, அப்பாவுக்கு கொடுக்கல, தாத்தாவுக்கு கொடுக்கல, இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க. இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு. அதை விட்ட தை மாதம் தாங்க. பொங்கலிட்டு படையலிட்டு தான தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும். ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்குது, நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த ஊருக்கு போகணும், தன்னுடைய குலதெய்வ மண்ணை மிதிக்கணும். அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம், அசைவம் படையல் போடுறவங்க செய்யுங்க. அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்குப்படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க. ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க.
இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமியில் வழிபாடு எடுங்க. அதுவும் முடியலன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போயிட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும். அதை விட சிறப்பு என்னென்னா 22ஆம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் ரத சப்தமி வருதுங்க. 22ஆம் தேதி ரத சப்தமி வருது. இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள். சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மாத்திரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான். ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்குங்க. நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன். 29ஆம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் நட்சத்திரத்திலேயே மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம். ஒன்று முருகனுக்கு விசேஷம், அதே போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம். ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த 2 விசேஷம் நீங்கள் கொண்டாடணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது. தொழில் வளம், திருமணம் தடை நீங்கிறது, ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது, அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும். மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாம் அல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தை மாத பலாபலனை இப்போ பார்ப்போம். தமிழ் மாதத்திலே சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம். இந்த மாதத்துடைய பலாபலனும் பரிகாரமும் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு பகவான் வக்கரம் பெற்று உங்களுடைய ராசியில் பயணிச்சிட்ருக்கார். கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆக போகுதுங்க. இந்த ஆண்டு ஒரு 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. ரிஷபராசி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு. ஒருத்தங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை இப்படிங்களா நான் செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஆமோதித்து பண்ணக்கூடிய அமைப்புங்க. அதே போல் தேரோட்டி கண்ணன் மாதிரி யாருக்கு நீங்கள் எது எடுத்து கொடுத்தாலும் அது சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு எப்பயுமே இந்த குணாதிசயம் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா புதிய முயற்சிகள், என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ மார்கழியில் தடைப்பட்டது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு விமோச்சனம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக இருக்கலாம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி கட்டத்திலேயே பயணிச்சிட்ருக்கார். அதனால் குழந்தைகளுக்கான புதிய முயற்சி அல்லது புதிய வரவு, தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ தமிழ் மாதமான இந்த சிறப்பான மாதத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லாமே ஒரு புதிய வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது புதிய முதலீடாக இருக்கட்டும் இனிவரும் காலகட்டம் நீங்கள் போடலாங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா மார்ச்சில் சனி பகவான் வேற பயிற்சி ஆகிறார். அதனால் ரிஷபத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கவனமாக பேச்சுவார்த்தையை மட்டும் நடத்துங்க. மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. உங்களுடைய இரத்த உறவுகள் இடையே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற ஃபேமிலிக்கு திருமணம் கைகூடக்கூடிய சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் குலதெய்வ வழிபாடு அவசியம் எடுத்துக்கணும். ஏன்னா 5ல் கேது சில தடை தாமதத்தை, இப்போ ஒரு வெளிநாடு போகணும் அல்லது ஒரு தொழிலில் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதுக்கான பிரச்சனைகளையோ ஒரு தடையோ கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம், மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அல்லது ஃபைனான்ஸில் லாக் ஆகிருக்கலாம் அல்லது ஒரு கடன் கொடுத்துட்டு வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா கேது தடையாக இருந்துச்சு. அந்த முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை இப்போ நம்ம மாறக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால போகும்போது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் இருக்குது. அதனால் கவலை விட வேண்டாம். அதே போல் மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் அரசியல் சார்ந்த ஒரு நல்ல செய்தி வருங்க. உங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்கள் முயற்சியில் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்ததை விட உங்களுக்கு ஒரு கௌரவ அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. தை மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா சுக்கிரனோட சனி பகவான் கும்பத்தில் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மனைவினால யோகம், மனைவினால ஆதாயம் உண்டு, மாற்றங்கள் உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு, ஏன்னா சுக்கிரனோட இடம் உங்களோட இடம். அதே போல் கிருத்திகை, ரோகிணி மற்றும் இருக்கக்கூடிய மிருகஷீடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலாபலனை கொடுக்கும். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகத்துடைய நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கிரக நகர்வு வந்து நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குதா அல்லது நல்ல விஷயத்தையே வாரி வழங்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா மாதமும் பலாபலன் ஒரே மாதிரி கொடுக்காது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கோ அதனுடைய வரிசையில் தான் நமக்கு கொடுக்கும். அப்போ சுக்கிரன் சனி நல்லா இருக்கனால தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு, மனைவிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ மனைவி மேலே வச்சுட்டு நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருப்பீங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் செய்வீங்க. இந்த மாதிரி அதாவது சொல்லுவாங்களே, ஒரு இடத்த விட்டு ஒரு பொருள் போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு, வெளிநாடு தொடர்பு, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ரிஷப ராசினியர்களுக்கு இந்த மாதம் அமோகமான வளர்ச்சியையும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு தொடர்பு வரக்கூடிய அமைப்பு. நிறைய பிஸியாக இருப்பீங்க இந்த மாதம் பாருங்கள். நிறைய அப்பாயின்மெண்ட் வரும் உங்களுக்கு, நிறைய ஒரு வாய்ப்புகளை வரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மாதமாக தை மாதம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த தொலை தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு சுக்கிரன் சனி உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டை கொடுக்குது. அது வருமானமும் கொடுக்கணும்ல, எந்த அளவுக்கு அலையிறோம், மாதக்கணக்கில் உழைக்கிறோம், அதற்கான ஊதியம் கிடைக்குதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சாத்தியப்படாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு ரிஷபத்திற்கு அமோகமான வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி பண்ணுங்க. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்க பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவங்கக்கிட்டையும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு இதுவும் வாக்கு சட்டுன்னு வாக்கு கொடுத்துடாதீங்க. அதுக்கான அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. இதை நான் கொடுத்தோம், இதை வந்து நம்ம நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் வாயாலே நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்லி நம்ம அதை மாட்டிக்க கூடாது. அதற்காக நீங்கள் கவனமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பில் மட்டும் கவனமாக தேவை. இப்போ இந்த ரிஷபத்துக்கே நான் சொல்லுவேன், இந்த நியூமரலாஜி படி, அதே போல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் படி நீங்கள் நல்ல ஒரு பெயர் நாமெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்க வேணாம். சுக்கிரனுடைய இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், தானியம், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாவகத்தில் நீங்கள் எப்பயுமே ஒரு லக்கியை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. எதையுமே சீக்கிரமாக அடையணும். எதாக இருந்தாலும் நம்ம சின்ன ஒரு குறுக்கு பாதையில் போய் நம்ம அதை வந்து நம்ம அடைஞ்சிருவோமா, நிறைய கோடி கணக்கில் சம்பாரிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே இருக்குது. ஏன்னா சுக்கிரனோட பிளேஸ் அல்லவா. அதனால் அப்போ இது மாதிரி நியூமரலாஜியில் எடுத்துக்கங்க, அல்லது வாஸ்துவை மாற்றிக்கிங்க. சில விஷயங்களை நம்ம சூட்சமாக பரிகாரம் சொல்லும்போது அவங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துருங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன பரிகாரம் தை மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புகழூர் அக்னீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அக்னி பகவானாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அக்னிபுரீஸ்வரர் அப்படிங்கிற இருக்கிறார். திருப்புகழூரில் இருக்கார். இந்த சிவன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு எடுங்க. இதில் என்ன விசேஷம்னா, தட்சிணாமூர்த்தி வந்து மிக சிறப்பாக இருப்பார். அதனால் அவருக்கு வந்து ஒரு முல்லைப்பூ, கொண்டைக்கடலை, மிக அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கம், சிவனை வழிபட்டு நிற்கக்கூடிய அமைப்பு இந்த திருப்புகழூரில் இருக்கிறாரு. ஸோ ஒரு தடவை போய் நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் நல்ல விஷயமும் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு இறைவன் வாரி வழங்குவார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.